மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியாவில் சுற்றி பார்த்துட்டு கேட்வேலேருந்து அலிபாக் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஃபெரியில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்காக டிக்கெட் வாங்கியிருந்தோம். நார்மலாக மும்பை டு அலிபாக்குக்கு இப்படி லேண்ட்வேயில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா டிராஃபிக்கும் நிறையா இருக்கும், 3 ஹார்ஸ் கிட்ட ஆகிடும். ஆனால் அதே இது இப்படி கடல் வழியாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் தான். ஸோ அதுக்காக ஃபெரிக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ஃபெரியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் டிக்கெட் வாங்கியிருந்தோம். அதனால மேலே போயாச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் டிக்கெட். மேலேருந்து பார்க்கும்போது வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நிறைய சீட்டுமே இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் கூட்டமும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஃபெரிய மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரிஷன் அப்படி நல்லா தண்ணியெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தான். அப்படி அங்கேயே டீ வடைப்பாவு இதெல்லாம் விற்றாங்க. ஸோ அதையும் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பறவைகள்லாம் நிறைய வரும். அதுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அழகாக கேட்ச் பிடிக்கும். இது ஆல்மோஸ்ட் இருட்டுற டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் பறவைகள் இல்லை. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே டேக் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மகாராஷ்டிரா பற்றின வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.